வணக்கம். துணை முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரி, தோழி சசிகலா. இந்த தகுதியை தவிர அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு ஆட்சியும் கட்சியும் இவருடைய கையை விட்டு போனது. 9 ஆண்டு காலம் அரசியல் துறவரம் மேற்கொண்டிருந்தார். தற்பொழுது அரசியல் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. இவருக்கு வயது 75 வயதாகிவிட்டது. 75 வயதில் அரசியலுக்கு என்ன சாதிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. இவரை திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் கழற்றிவிட்டன. தற்பொழுது நேற்றைய தினம் பசும்பொன்னில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணாதுரை ஆகிய புகைப்படங்களை போட்டு கருப்பு, சிவப்பு, வெள்ளை நிறக்கொடியை அறிமுகப்படுத்தினார். விரைவில் கட்சி பெயரை அறிவிக்க உள்ளார். இந்த சூழ்நிலையில் இவர் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. சசிகலாவை கூட்டணியில் இணைத்துக் கொண்டால் முக்குளத்தூர் சமூக வாக்குகளை அப்படியே அள்ளலாம் என்று தமிழக வெற்றிக் கழகம் கணக்கு போடுகிறது. ஆனால் சசிகலாவோ தமிழக வெற்றிக் கழகத்திடம் தனக்கு 30 தொகுதிகள் வேண்டும், துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டுள்ளார். இது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. அரசியலிலே அவர் இல்லை. 9 ஆண்டு காலம் கழித்து இப்பொழுதுதான் அரசியலுக்கு வருகிறார். இவரை வைத்து முக்குளத்தூர் வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்று தமிழக வெற்றிக் கழகம் கணக்கு போட்டது. ஆனால் அவர் எடுத்த எடுப்பிலேயே துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் சசிகலாவுடன் கூட்டணி வைக்குமா அல்லது சசிகலாவை தனியே விட்டு விடுமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.